உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. ஆவன் கிரீன் மேஜிக் பால் விநியோகம் நிறுத்தப்பட்டதாக பரவிய வதந்திகளை மறுத்த தமிழ்நாடு அரசு அனைத்து பால் வகைகளும் தடையின்றி வழக்கம் போல விநியோகிக்கப்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. இது பற்றி விளக்குகிறார் செய்தியாளர் சங்கரன். தமிழகத்தில் பல வகையான பால் சந்தையில் விற்கப்பட்டாலும் கூட ஆவின் பாலை அடிச்சுக்க முடியாது. ஏன்னா ஆவின் பாலுக்கு மக்கள் மத்தியில் அந்த அளவிற்கு வரவேற்பும் அந்த ஆவின் பால் மேலே ஒரு நம்பகத்தன்மையும் மக்கள் மத்தியில் இருக்குது. அதனால் பெரும்பாலான மக்கள் ஆவின் பாலை விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அதாவது தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஆவின் பால் மட்டுமே பார்த்தோம்னா 30லிருந்து 32 லட்சம் லிட்டர் விற்பனை ஆவதாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த ஆவின் வழங்கக்கூடிய 4 வகையான பால் பாக்கெட்டுகளில் கிரீன் மேஜிக் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை கலர் பாக்கெட் பால் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு புகார் பரவலாக எழுந்திருக்கிறது. அதாவது ஆவின் பார்த்தோம்னா ஒரு ஆரஞ்சு கலர் ஒரு பால், அதே போன்று ஒரு திக்கான ப்ளூ கலரில் ஒரு பால் பாக்கெட்டு மற்றும் ஒரு லைட் ப்ளூ கலரில் ஒன்று, அதே போன்று கிரீன் மேஜிக் என்று சொல்லக்கூடிய பச்சை கலரில் ஒரு பால், மொத்தமாக ஒரு 4 வெரைட்டிகளில் ஆவின் பால் வந்து விற்பனை செய்யப்படுது. இதில் இந்த பச்சை கலர் பால் பாக்கெட்டுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அதிக வரவேற்பு இருக்குது. ஏன்னா இந்த பால் பாக்கெட்டு தான் ஒரு அதிகமான ஒரு கொழுப்பு சத்து நிறைந்த ஒரு பாலாக இருக்குது. 4.5 விழுக்காடு அளவிற்கு இந்த பால் பாக்கெட்டில் மட்டும் கொழுப்பு சத்து அடங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இந்த பச்சை கலர் பால் பாக்கெட் கடந்த சில தினங்களாக தலைநகர் சென்னை உட்பட பல இடங்களில் கிடைக்கல அப்படின்ற ஒரு புகார் எல்லாம் சமூக வலைதளங்களில் போயிட்டு இருக்கு. பல ஊடகங்கள்லையும் இது போன்ற தகவல்கள் எல்லாம் சமூக வலைதளங்களில் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. குறிப்பாக சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு 15 லட்சம் லிட்டர் பால், ஆவின் பால் ஒட்டுமொத்தமாக அந்த 4 வெரைட்டியும் சேர்த்து 15 லிட்டர் பால் வந்து விற்பனையாகுது. இதில் 7.5 லட்சம் லிட்டர் பால் வந்து இந்த பச்சை கலர் பாக்கெட் பால் மட்டுமே விற்பனை ஆவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களாக இந்த 7.5 லட்சம் அந்த பச்சை பால் பாக்கெட்டை பாதியாக விற்பனையை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. வெறும் 3.5 லட்சம் லிட்டர் அளவுக்கு தான் வந்து இந்த கிரீன் கலர் பால் பாக்கெட்டை வந்து தலைநகர் சென்னையில் விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பல இடங்களில் இந்த கிரீன் கலர் பால் பாக்கெட் கிடைக்கல அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூட இன்று காலை ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருந்தார். மக்களால் பெரிதும் விரும்பி வாங்கக்கூடிய இந்த ஆவின் பச்சை கலர் பால் பாக்கெட்டை அதனுடைய விற்பனையை வந்து பாதியாக குறைச்சிருக்கிறது சரி கிடையாது. அதனுடைய உற்பத்தி செலவு ஒரு லிட்டருக்கு 51 ரூபாய் வரக்கூடிய நிலையில் 44 ரூபாய்க்கு ஆவின் நிறுவனம் வந்து அது விற்பனை செய்யுது. இதனால் ஏற்படக்கூடிய அந்த இழப்பை சமாளிக்க முடியாமல் அதனுடைய விற்பனையை குறைப்பதற்கு முயற்சி நடக்கிறதா என்ற கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறாரு. முந்தைய திமுக ஆட்சி காலத்தில் இதே போன்று இந்த பச்சை கலர் ஆவின் பால் பாக்கெட்டை நிறுத்துவதற்கு முயற்சிகள் நடந்ததாக பரவலாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தற்போதும் அதே ஒரு முயற்சி நடைபெறுகிறதா என்ற கேள்வியையும் அன்புமணி ராமதாஸ் எழுப்பியிருக்கிறாரு. இந்த நிலையில் சென்னை புறநகரில் பல்வேறு சூப்பர் மார்க்கெட்டுகள்லாம் நம்ம 2-3 தினங்களாக பார்க்குறப்போ குறிப்பாக அந்த பச்சை கலர் பால் பாக்கெட்டு எங்கேயும் கிடைக்கிறது இல்லைங்கிறதையும் ஒரு உண்மையான ஒரு தகவல்களாக இருக்குது. இந்த நிலையில் கள நிலவரம் என்ன, இது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தமிழக அரசு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு விளக்கமும் கொடுத்திருக்கு. அதாவது ஆவின் நிறுவனம் சார்பில் வழங்கக்கூடிய அந்த பாலில் எந்த ஒரு குறையும் கிடையாது, உற்பத்தி எதுவுமே வந்து குறைக்கப்படலை, வழக்கம் போல அனைத்து வகையான பால் பாக்கெட்டுகளுமே வந்து விற்பனை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலை தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த அரசு சொன்ன மாதிரி ஆவின் நிறுவனத்தினுடைய 4 வகையான பால் பாக்கெட்டுகளும் மக்களுக்கு தங்கு தடையின்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.